என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான். உன்னுடைய வாழ்க்கை துணையைப் பற்றிய ஒரு உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். ஏனென்றால் உன் துணையைப் பற்றி உன் மனதில் இருக்கின்ற சந்தேகமானது நியாயமானதாக இருக்கின்றது. அதனால் இன்று அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை உன்னிடத்தில் புட்டு புட்டு வைத்துவிட வேண்டும் என்று உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் நமக்கென இருக்கின்ற துணையானது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை உணர்ந்ததனால்தான் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஏதோ நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்களின் மீதே நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது என்றால் நிச்சயமாக அதை உடனடியாக தீர்த்துவிட வேண்டும். எத்தனை பேர் நம்மை சுற்றி வந்தாலும் போனாலும் கடைசி வரையிலும் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய உறவானது நம்முடைய துணை. இந்த துணை எப்பொழுதும் நமக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைப்பது எந்த தவறும் கிடையாது. ஆனால் சில காலமாக அவர்களின் நடவடிக்கைகளை கண்டு என் பிள்ளைக்கு மனதில் சந்தேகம் வந்துவிட்டது. இதை எப்படி சமாளிக்கப் போகின்றோம்? இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகின்றோம்? இது நம் வாழ்க்கை அல்லவா? இது இன்றோடு முடிகின்ற பயணம் அல்லவா? இனிமேலும் இதை எப்படியெல்லாம் சமாளிக்கப் போகிறோமோ தெரியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த வேதனைக்கு இன்று இந்த கருப்பன் என்னிடத்திலிருந்து உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். அப்பன் சர்வசாதாரணமாகவெல்லாம் உன்னை தேடி வந்து விடவில்லை. இது உன் வாழ்க்கையில் நடக்கின்றது. இது உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு கருப்பன் அப்படியே அதை நிறுத்திவிடக்கூடாது. உண்மையா அல்லது பொய்யா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதனால் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இந்த கருப்பன் நான் சொல்வது மட்டும்தான் உண்மை என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய துணையானது மனதிற்குள் ஏதோ ஒரு விஷயத்தை மறைத்து வைத்து கொண்டு உன்னிடத்தில் மிகவும் கடுமையாக நடந்து கொள்கின்றது. என்ன கேட்டாலும் எரிந்து விழுகின்றது. நீ என்ன சொன்னாலும் அவர்களின் மனதில் அந்த விஷயத்தை பற்றிய புரிதல் சரியாக இல்லை. புரிந்து கொள்ள நினைத்தாலும் அவர்கள் சட்டென்று அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கின்றது. அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் கொடுத்தது போல ஒரு ஒத்துழைப்பு வேறு யாரும் உனக்கு கொடுத்தது கிடையாது. இப்பொழுது அவர்களே உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை கண்டு கொள்ளாமல் விலகி நிற்பதை பார்க்கும் பொழுது என் பிள்ளையின் மனது படுகின்ற வேதனை என்னவென்பதனை உன் அப்பன் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு உறவு நம்மை வெறுத்து ஒதுக்கினால் அது எந்த நிலைக்கு நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதனை என் பிள்ளை உன்னிடத்தில் இருந்து என்னால் நிச்சயமாக உணர முடிகின்றது. அதனால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த கருப்பன் நான் பொறுப்பேற்று கொண்டு இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த மிக பெரிய குழப்பத்திற்கு நான் தீர்வை தந்து விடுகின்றேன். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்பதனை உணர்ந்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கிவிடும் என் பிள்ளையே. ஏனென்றால் ஒரே விஷயத்தில் நீ மீண்டும் மீண்டும் தேங்கிக் கொண்டே இருப்பது உனக்கோ உன்னுடைய வாழ்க்கைக்கோ நல்லதல்ல. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை ஒரு முறைதானே, இன்னொருவருக்காக விட்டு கொடுப்பதற்கானது அல்ல. அதனால் இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நான் அடுத்ததை நோக்கி பயணம் செய்துவிட வேண்டும் என்ற அப்பன் வாக்கினை மதித்து என் பிள்ளை நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவத்தோடு இன்று என் வார்த்தைகளை நீ கேட்க தொடங்கு. என் குழந்தையே, இத்தனை காலமும் நாம் இழந்துவிட்ட விஷயங்கள், இத்தனை காலமும் நம் வாழ்க்கையிலிருந்து நம்மை விட்டு சென்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றிற்குமே என் பிள்ளை மிகுந்த மனவேதனை கொண்டு நீ இருந்தாயல்லவா? இனிமேல் இந்த சந்தர்ப்பங்கள் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன சொல்ல போகிறது என்பதனை கவனமாக கேள். என் பிள்ளையை,
உன்னுடைய துணையினுடைய முகத்திலேயே பல மாற்றங்கள் உனக்கு தெரிகின்றது. உன்னை கண்டால் புன்னகைக்கின்றவர்கள் இப்பொழுது உன்னை கண்டால் முறைத்து பார்க்கின்றார்கள். உனக்கே என்னவாக இருக்கும்? நாம் என்ன தவறு செய்தோம்? எதனால் நம்மை இப்படியெல்லாம் நடத்துகிறார்கள் என்று சொல்லி என் குழந்தைக்கு மிகுந்த வேதனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை இவருக்கு நம்மை பிடிக்கவில்லையோ? நம்மை விட வேறு யாரும் புதிதாக இவர்கள் வாழ்க்கையில் வந்து விட்டார்களோ என்று எண்ணுகின்றாய் அல்லவா? என் தங்கமே, இந்த கருப்பன் நான் சொல்கின்ற இந்த வாக்கு ஆண் குழந்தைக்கானதா பெண் குழந்தைக்கானதா என்று நீ சந்தேகிக்காதே. இருவருக்கும் பொதுவான வாக்கினை தான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். ஆணும் பெண்ணும் இங்கு சமம்தான். 2 பேருக்குமே வாழ்க்கை சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் ஒன்று போலத்தான் இருக்கின்றது. ஒருவரின் சுமையை இன்னொருவர் தாங்கிக் கொள்வதனால் இப்பொழுது நிலைமை எப்பொழுதும் ஒன்று போலத்தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த கருப்பன் சொல்வதை கேள். என் பிள்ளையே, அப்படியானால் இந்த நிலை ஒருவேளை வேறு யாரேனும் இந்த வாழ்க்கைக்குள் இருப்பார்களோ என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வேறு யாரும் இந்த வாழ்க்கைக்குள் இல்லை என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் உனக்குள் ஏற்படுத்திய சந்தேகமும் உண்மை அல்ல. இவர்கள் வெளியில் சென்று வருகின்ற இடத்தில் ஏதோ மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை வெளிக்காட்ட தெரியாமல், அதை எப்படி புரிய என்று தெரியாமல் மன அழுத்தத்தோடு அதனை அவர்கள் வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயமானது இத்தோடு முடிந்து விடுவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே இது போன்ற பிரச்சனைகளை சார்ந்துதானே இருக்கின்றது. அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கை நாம் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்றோமே, நம்மோடு சேர்ந்தல்லவா இவர்களும் இந்த கஷ்டங்களை சுமக்கின்றார்கள். நாம் தனியாகவே இருந்திருக்கலாமோ, இவர்களுக்கு இந்த கஷ்டங்களை கொடுக்காமல் இருந்திருக்கலாமோ என்று எண்ணுகின்றார்கள். அது அவர்கள் உன் மீது கொண்ட உச்சபட்ச அன்பை வெளிப்படுத்துகின்றது. உன்னுடைய கஷ்டத்திற்கு தான் காரணம் என்று நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, இது சந்தேகப்பட வேண்டிய நேரம் கிடையாது. அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டால் சொல்லிவிட மாட்டார்கள் என்றால், என் பிள்ளையே, அவர்களிடம் என்னவென்று கேட்காமலேயே அவர்களுக்கு ஆறுதலாக நீ இருந்து விட்டாயானால் உன்னை விட சிறந்த உறவு இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் இல்லை. இது அவர்களுக்கும் உணர வந்துவிடும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் அதன் காரணத்தை என்னவென்று நாம் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துவிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் நம்முடைய துணையின் மனதில் இருக்கின்ற வேதனைக்கு நாம் தான் மிக பெரிய மருந்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம். எதற்காகவும் மனதை காயப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்கின்ற ஆறுதல் எப்பொழுதும் இருவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். சந்தேகம் என்பது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நோய். அதாவது எந்த இடத்தில் சந்தேகப்பட வேண்டும் என்ற ஒரு நியாயம் இருக்கின்றது. ஒருவேளை யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உன் துணை இப்படி இருக்கின்றார்கள், வேறொருவருடன் பேசுகின்றார்கள், நான் பார்த்தேன் என்று சொல்வார்களானால், என் குழந்தையே, அதையும் சட்டென்று வெளிப்படுத்தாமல் உண்மை என்னவென்று நீ கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு உன் துணையின் மீது எப்பொழுதும் சந்தேகப்பட்டு விடாதே. ஏனென்றால் சந்தேகத்தை எழுப்பியவர்கள் உன்னோடு வரப்போவது கிடையாது. உன்னுடைய துணைதான் உன்னோடு நீடித்து வரப்போகிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை இதுநாள் வரையிலும் உனக்கு கொடுத்த இன்ப துன்பங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை எப்படி சமாளித்து வாழ்ந்தாயோ,
இனிமேலும் உன் துணையின் அன்போடு இதையும் சமாளித்து வாழத்தான் வேண்டும். என் பிள்ளையை, சந்தேகம் இருவருக்குள்ளும் இருக்கிறது என்றால் அதை வெளிப்படையாக பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மனதிற்குள் வைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.